மகாபாரதத்தில் சுபத்திரை மற்றும் அர்ஜுனனின் மகனாக பிறந்த அபிமன்யு ஏன் இளம் வயதிலேயே குருஷேத்திர யுத்த களத்தில் மடிந்தான்? அபிமன்யு தன் முற்பிறவியில் யாராக இருந்தான்? மகாபாரதத்தில் திரௌபதிக்கு நடந்த அநீதிக்காக நடத்தப்பட்ட யுத்தத்தில் அபிமன்யு இறந்தபோது அவனுக்கு வயது 16. ஆனால் அவனது உண்மையான வயது 24. இந்த 8 வருட வயது வித்தியாசம் வருவதற்கு காரணம், துவாபர காலத்தில் சத்திரிய இனத்தைச் சேர்ந்த மக்கள் 8 வயது முழுவதுமாக நிரம்பிய பின் சத்திரியனுக்கான வீரம் மற்றும் சத்திரிய தர்மத்தை மேற்கொள்வதற்காக யுத்த பயிற்சியை ஆரம்பிப்பார்கள். 8 வயதில் சத்திரியர்களாக அவர்கள் யுத்த பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் சத்திரிய இனத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வயதை 1 என்று எண்ணிக்கையில் வைப்பார்கள். அந்த கணக்கில் அபிமன்யு யுத்த களத்தில் இறந்தபோது சத்திரியனாக அவனது வயது 16. ஆனால் ஒரு சாதாரண மனிதனாக மற்றவர்களைப் போல் வயதை கணக்கிட்டால் அவனது வயது 24. அப்படி சத்திரிய மக்கள் தங்கள் வயதை கணக்கிடும் முறையில் இருக்கும் வித்தியாசத்தால் தான் அபிமன்யு வயது கணக்கில் இந்த 8 வருட வித்தியாசம் வருகிறது. அபிமன்யு தன் முற்பிறவியில் சந்திரதேவனின் மகனாக இருந்தான். அவன் முற்பிறவியில் அவனது பெயர் சாமா என்பதாகும். விஷ்ணு பகவான் தான் கிருஷ்ண அவதாரம் எடுப்பதற்கு முன்பு பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரிடம் பூலோகத்தில் கலியுகம் பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. கலியுகம் பூலோகத்தை அடைவதற்கு முன்பு பூலோகத்தில் மக்களுக்கு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை புரிய வைத்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி நான் எனது அடுத்த அவதாரமாக கிருஷ்ண அவதாரத்தை எடுக்கப் போகிறேன். ஆனால் தர்மத்தின் நிலைப்பாட்டிற்காக நான் எடுக்க போகும் அவதாரத்தில் எனக்கு மற்ற தெய்வம் மற்றும் தேவர்களின் உதவி தேவைப்படும் என்று பேசிக்கொண்டிருந்தார். அப்போது தேவர்கள் அனைவரும் கிருஷ்ணருக்கு உதவ விரும்பி பூமியில் மனித பிறப்பெடுக்க முடிவு செய்தனர். விஷ்ணு பகவான் பூலோகத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்து தன் அவதாரத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் வைகுண்டம் திரும்பும் வரை நிகழப்போவது அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்த தேவர்கள் எந்த தேவருக்கு எந்த மனிதனாக இருந்தால் சரியாக இருக்கும் என்று தேர்வு செய்து எந்த தேவர் எந்த மனிதனாக பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதில் சந்திரதேவரின் மகனான சாமா அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவாக பிறப்பதற்கு தேர்வானான். ஆனால் சந்திரதேவருக்கு தன் மகனை பிரிந்து இருக்க விருப்பமில்லை. சாமாவிற்கும் பூலோகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக பிறப்பதற்கு விருப்பமில்லை. ஆனால் சாமாவை மனித பிறவி எடுக்க என்னால் அனுமதிக்க முடியாது என்று சொன்னார். அதற்கு பிரம்மதேவர், விஷ்ணு பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் போது நடக்கவிருக்கும் மகாபாரதத்தில் உன் மகன் சாமா அபிமன்யுவாக பிறக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. அந்த அபிமன்யுவிற்கு பிறக்க போகும் மகனால் தான் பூலோகத்தில் கலிபுருஷனின் வருகையை தாமதப்படுத்தவும் கலியுகத்தில் கலிபுருஷனின் தாக்கம் வேகமாக வளராமலும் தடுக்க முடியும். அதனால் சாமாவின் மனித பிறப்பை நம்மால் மறுக்கவே முடியாது என்று சொன்னார். அதனால் வேறு வழி இல்லாமல் சந்திரதேவர், என்னால் என் மகனை பிரிந்து வெகு நேரம் இருக்க முடியாது என்பதால் நான் சாமாவை 24 நாழிகைக்கு மனித பிறவி எடுத்து வாழ அனுமதிக்கிறேன் என்று சொன்னார். பிரம்மதேவரும் அதை ஏற்றுக்கொண்டார். தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடையில் இருக்கும் காலத்தின் அளவு அதிக அளவில் மாறுபடும். தேவலோகத்தில் ஒரு நாழிகை முடிந்தது என்றால் அது பூலோகத்தில் ஒரு வருடம் முடிந்திருக்கும். சந்திரதேவன் சாமாவை 24 நாழிகைக்கு மனிதனாக பிறந்து வாழ அனுமதித்ததால் சாமா அபிமன்யுவாக அர்ஜுனனுக்கும் கிருஷ்ண பகவானின் அரை சகோதரியான சுபத்திராவிற்கும் மகனாக பிறந்து மனிதர்களின் ஆயுட்கணக்கில் 24 ஆண்டுகளும் சத்திரியர்களின் வயது கணக்கில் 16 ஆண்டுகளும் வாழ்ந்து மகாபாரத யுத்தத்தில் 13வது நாள் இறந்து போனான். பின் மீண்டும் சாமாவாக தேவலோகம் சென்று தன் தந்தை சந்திரதேவருடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.